வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு அவியல் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷலுங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா வறுத்து கலர் வர்ற வாசம் வர வரை வறுத்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வாசம் வர வரை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது வறுக்க வேண்டாம், இந்த லைட்டாக சூடு ஏறினா போகிறோம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் இதை வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குருமிளகு தனித்தனியாக வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஒன்று போல் வறுவிட்டு நல்லா வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். அது வாசம் கொஞ்சம் கலர் மாற ஒட்டி எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் இது தண்ணி சத்து போகிற வரை வதக்கினா போகிறோம். எடுத்து வச்சுக்கலாம். ஆற ஒட்டி அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா தான் இந்த அவியலுக்கு நம்ம சேர்ப்போம். அதனால் வேணுங்கிற காரத்துக்கு போட்டுக்குங்க. 3 பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மல்லி குருமிளகெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கு மேலே தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக விழுது போல் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள். இதுக்கு அவியலுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் தேவை. வெங்காயம், தக்காளி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு வதக்கலாம். இப்போ தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே கிடையாதுங்க. காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க. இப்போ அரைச்ச விழுது அதில் விட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி விட்டுக்கலாம். அவியலுக்கு புளியெல்லாம் ஊற்றுறோம். வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான தண்ணி ஜார் கலவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். அட்டகாசமான இருக்குங்க. இட்லியே பிடிக்காத, தோசையே சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு விதமான. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். திறந்து பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்தது தெரியுது. கத்திரிக்காய் தோலெல்லாம் நல்லா வெந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.